ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, அதாவது சீச்சு பப்பி நாங்கள் வாங்கியிருக்கிறது. இந்த பப்பிக்கு வந்து 3 months ஆக போகுது. ஆனால் இன்னும் குளிக்கவே இல்லை. குளிக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குமில்ல, அந்த ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் அதாவது வாங்கியிருக்கோம். அதை வச்சுட்டு இந்த பெட் பைப்ஸ் வச்சுட்டு நம்ம தொடச்சி எடுக்கிறோம். தொடச்சி எடுக்கும்போது கண்ணில் இருக்கிற பூலை இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாகவே தொடச்சி விடுறோம். காலையில் ஒருக்க எடுத்தோம். நல்லா வாசனையோடு நல்லா இருக்கும். பப்பி வந்து கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். இது 2 நேரமும் இந்த மாதிரி வைஸ் வச்சு தொடச்சி விடணும். எப்படி தொடக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டுக்கிட்டாங்களா? நல்லா பத்துக்க பாப்பக்கா. படிச்சுக்கலாமா? வெள்ளை பாப்பா கண்ணெல்லாம் தொடச்சிக்கலாமா? பார்த்தீங்கன்னா கண்ணில் நிறைய பூளையெல்லாம் அண்டுவோம். அதனால இதை வந்து கண்ணுக்கிட்ட நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கண்ணை தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற இடமெல்லாம் துடைக்கணும். ரொம்ப குழந்தையா இருக்கும்போதே கொண்டு வந்ததுனால அமைதியாக இருப்பாங்க. ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. 45 நாளுக்கு குட்டி வரையில இந்த மாதிரி வந்து நம்ம இந்த 2 இடத்தையும் நல்லா தொடச்சிட்டு இந்த இடத்துல அப்புறம் கண்ணு 2 தொடச்சிட்டு இந்த காதுக்குள்ளையெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுக்கணும். நிற்கிறான் பாரு, அமைதி எடுத்தாங்க. இந்த மாதிரி காதுக்குள்ளையெல்லாம் வந்து தொடச்சி எடுக்கணும். அப்போ தான் பூச்சி வராமல் இருக்கும். கீழே தாவக்கட்டும். தாடை வாயை எதுக்கு பிடிச்சிக்கோ. வாயை பிளந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி தொடச்சிடணும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சி எடுக்கணும். பப்பி குட்டி வெள்ளா தங்கம். துடைக்கும் போது நம்ம குளிச்சு விடவே வேண்டியதில்லை. வெள்ளா பாப்பாவுக்கு என்ன பண்றாங்க? நம்ம குளிக்கிறது அதிகமாக குளிக்க வைக்கிறது இல்லை. இந்த மாதிரியும் நாங்கள் தொடச்சிட்டா நல்லா வாசனையோடு நல்லா இருப்பாங்க. அழுக்கும் ஆகாது. வீட்டுக்குள்ளேயும் நல்லா க்ளீனாக. டாக்டர் துடைக்க சொன்னா தான் அப்புறம் இந்த குளிக்க சொன்னா தான் நம்ம குளிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நடக்கும்போது அழுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த இடமெல்லாம் வளர்ந்துருச்சு பாப்பா. வெளியிலயும் விடுறது இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். வெளியில எல்லாம் விட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு இறங்காது. இன்னும் பெல்ட் போட்டு பழக்கல. இன்னும் பெல்ட் போட்டு பழக்கினாதான் அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போக முடியும். அமைதியாரு பாப்பு கம்முன்னு அமைதியாரு. அம்மா துடைக்கிற வைக்க அமைதியாக இருக்கணும். ஒரு குழந்தைய எப்படி வச்சிருப்பாங்க பார்த்துக்குவோமோ அதே மாதிரி தான் இவங்களை பார்த்துக்கணும். பயங்கர சேட்டைங்க. வச்சிருக்கவே முடியல. பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்குது. இன்னும் பெருசான என்னென்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ணுறது தெரியல. இந்த இடத்துலலாம் வந்து நல்லா இந்த யூரின் போகிறதுனால இந்த இடமெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும். அதே மாதிரி பாத்ரூம் போச்சுனாலும் 2 பாத்ரூம் போனாலும் அப்போவே நாங்கள் கிளியர் பண்ணி விட்ருவோம் இந்த இடத்த. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்மெல் எடுக்காது. சரி பாப்பு குட்டி அமைதியாக இருக்கணும். எல்லாம் தங்கம் அமைதியாக இருக்கணும். தங்க பிள்ளை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த வயசு வச்சு இந்த மாதிரி தொடச்செடுக்க நாங்கள் வீடியோ கூட போட முடியல இவனால. இவளை பார்க்கவே சரியா போகுது. சரி ஹாய் தொடச்சாச்சு பாப்பாவுக்கு. குழந்தை எப்படி பண்ணுவாங்க பாரு, எந்த நேரம் வாய ஆண்டுகிட்டே இருக்கா. இப்படி பல்ல அரிசியாட்ட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இப்படி தொடச்சி விட்டுட்டு நம்ம கீழே விட்டோம்னா அவங்களே உதறிட்டு போயிடுவாங்க. ஒரு உதறிட்டு தான் போகும். தொடச்சாச்சு பாப்பாவுக்கு. ஜிண்டு போடலாம் அப்புறமா. வேண்டாம், வலிக்கு. சரி கீழே போயிட்டு நீ விளையாடு. கீழே போயிட்டீங்க பாப்புக்குட்டி. உதருங்க ஒரு சூப்பர். கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருவாங்க. சரியா? சரி ஓகே. இதெல்லாம் தர முடியாது. தந்தா நீ என்னென்ன வேலை பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். சரியா? இப்படி தாங்க நாங்கள் பப்பியை க்ளீன் பண்ணுறோம். இன்னும் இன்னொரு விளையாட்டில் சந்திக்கலாம். பாய்.